இட்டாருக்கு இட்டபடி ஈசனார் போட்டபடி. ஓம் நம சிவாயம் வாழ்க, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஓம் குருவே சரணம், குருவே போற்றி, குருவே துணை. நண்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். போன மேட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் ஸ்பெயின் வெர்சஸ் பிரான்ச். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயின் அணி வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருந்தோம். பட்டு ஃப்ரான்ஸ் அணியுடைய கேப்டன் எம்பப்பே அவர் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து ஒன் சைடாகவே ஸ்பெயின் அணி வெற்றி கொண்டு போயிடுச்சு. இது மேட்ச் ஃப்ளோ வந்து நமக்கு அது சரியாக வரல. இப்போ கிரிக்கெட்டில் அப்படிங்கும்போது ஏறக்குறைய நம்மளால் அது ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஃபுட்பாலில் நமக்கு தெரியாது. உண்மையாக சொல்லணும்னா ஆஃப் சைடு அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவே எனக்கு என்னென்ன கூட தெரியல. சரிங்களா, ஃபுட்பாலை பொறுத்தளவுக்கு நமக்கு எதுவும் தெரியாது. இப்போ தான் நான் பார்க்குற வீடியோவே இப்போ தான் நான் பார்க்குறேன் ஃபுட்பால் மேட்சஸே. ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது. ஒன்லி அஸ்ட்ராலஜி வச்சு மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் நமக்கு ஒரு வெற்றியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு குவார்டர் ஃபைனல் 3 அதுவும் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்தோம். ஓரளவுக்கு நமக்கு பலமாக தான் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ரிடிக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு அக்யூரேட்டாக வரும். ஏன்னா மற்ற விஷயங்கள் அதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஃபுட்பாலை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. இனி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நிகழ்வுகள், மேட்ச் ஃப்ளோ, அந்த மாதிரி விஷயங்கள் ட்ரை பண்ணலாம். சரிங்களா, சரிங்க, அடுத்த மேட்ச்சுக்கு போகலாம். இன்றைக்கி நடக்கக்கூடிய செமிஃபைனல் 2 இந்த மேட்ச், அதாவது இங்கிலாந்து வெர்சஸ் அர்ஜென்டினா. இந்த மேட்ச் யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குது, பஞ்சாங்க அடிப்படையில் கிரக அமைப்புகள், நட்சத்திர அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மேட்ச் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லாண்டா ஸ்டேடியம், யூஎஸ்ஏல பிற்பகல் 3 மணிக்கு. சரிங்களா, இந்த மேட்ச் வந்து நடக்குது. நட்சத்திரம் அதாவது பூச நட்சத்திரம், துவிதியை திதி, பாலவ கரணத்தில், முழு சித்த யோகத்தில் நடக்கக்கூடிய இந்த மேட்ச்சில் ஏன்னா கேப்டன் யாருன்றது தெரியாது. முன்னாடி விளையாண்ட கேப்டன் இவர் தான் கேப்டனாக வரதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்ற தகவலை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். மேபி கேப்டன் சேஞ்ச் ஆனால் ப்ரிடிக்ஷன் மாறிடும். கேப்டன் இங்கிலாந்து கேப்டன் ஹாரி கெனி, அதே மாதிரி அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸி. ஸோ 2 பேர்த்தோடைய ஜாதக அமைப்புக்கு இன்னைக்கு நாள் யாருக்கு வெற்றி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இந்த மேட்ச் பொறுத்த அளவுக்கு ஏறக்குறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு போட்டியாக போகும். செகண்ட் ஆஃபில் மேக்ஸிமம் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அர்ஜென்டினா அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த செகண்ட் ஒரு 90 நிமிஷத்தில் அந்த பாதி நிமிஷம், அதாவது 50 மினிட்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜுரிஸு, கொஞ்சம் அடிப்படுறது, ரத்தக்காவு வாங்குறது, ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஆருட ரீதியாக நான் பார்த்த ஒரு தகவல். சரிங்களா, இன்னைக்கான மேட்ச்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறக்குறைய அர்ஜென்டினா அணி வெற்றி பெறுவார்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.